ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நிறையா கோவிலுக்கு போனது தான் கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கேன். சப்போஸ் போர் அடிச்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் vlogல கோவில் காட்டணும் தவிர போன vlogல நான் என்ன சொன்னனோ அதோட கண்டினியூஷன் தான் இதில் தொடரப்போகுது. ஒரு 1 வீக் இருக்குமா, அதில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்தேன் அப்படிங்கிறத vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். யாராச்சுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எதையுமே நான் ஹைட் பண்ணல. நம்ம vlogல அப்படி தான், ஈவன் பிராண்ட் ப்ரமோஷனாக இருந்தால் கூட அது நல்லபடியாக இருக்குதா அப்படின்ட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொலாபரேஷனுக்கே ஒத்துக்குவேன். ஸோ vlogலேயும் நீங்கள் என்னைய எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ என்னென்ன வேலைகள் இந்த ஒரு வாரத்தில் நடந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ என் கூட சங்கீதாக்கா இருக்காங்க. என்னோட பிரதரின்லா, சிஸ்டர், குழந்தைகள் எல்லாமே என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த கோயில் அப்படிங்கிறது பிரிச்சுக்குவோம். நாங்கள் ஒரு சைடு வருவோம், அவங்க ஒரு சைடு போவாங்க. ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை பார்க்க போவேன். ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த 4 மாதத்தில் என் லைஃப் எப்படி புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எந்த ஒரு காரணத்தினால நடக்குது அப்படின்ட்டு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. பட் இதெல்லாமே ரிட்டன் இல்லையா, புதுசாக உருவானதில்லை, ஆல்ரெடி எழுதப்பட்டது அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் ஹஸ்பண்ட், என்னோட அம்மா, என்னோட ஃபாதர்-இன்-லா 3 பேர் அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டினாங்க. அதுவும் பெரிய அடிதான். அப்போது அபி பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத பொண்ணு, ஃபினான்ஷியலி ரொம்பவே டவுன். அதாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி, ஹஸ்பண்டோட சேலரி டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு பொண்ணு தான். அப்போல்லாம் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தார். ஸோ நிறையா வேலைகள் மேனேஜ் பண்ணேன். இருந்தாலும் ரொம்ப டவுன் ஆவேன். உட்கார்ந்த இடமெல்லாம் அழுவேன். இதே கனவாக இருக்கக்கூடாதா கடவுளே அப்படின்னெல்லாம் வேண்ட நாட்கள் இருக்குது. ஸோ அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு. ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் அங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி என் ஹஸ்பண்ட் இருந்தார். ஆனால் 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு அடி வாங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஹஸ்பண்டே இவ்வளோ கிரிட்டிக்கலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 2 மாதமெல்லாம் தூக்கமே இல்லை. நான் vlogலேயே உங்கள் முன்னாடி வரும்போது ஃபேக்கான ஒரு ஸ்மைல் தான் இருக்கும். நீங்களே நிறையா பேர் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கள் அக்கா சொல்லுவான், அதாவது சிவாஜி ஒரு படத்தில் இந்த மாதிரி கோமாளி வேஷம் போட்டிருப்பாரு. பட் எக்கச்சக்க பிரச்சனைகள் வீட்டில் நடந்திருக்கும். அந்த கோமாளி வேஷம் போட்டதுக்காக அவர் அந்த மேடையில் சிரிப்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் உன்னோட லைஃப் இப்போ ஆயிடுச்சுன்னு அக்கா சொல்லுவான். அதுக்காக யூடியூபர்ஸ் எல்லாமே கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அது சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும், நாம் இதையும் கடந்து போயிடுவோம் அப்படின்ட்டு மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். 2 months ரொம்ப ரொம்ப டவுன் ஆனேன். பட் நான் ஆல்ரெடி vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹஸ்பண்டோட பாஸ் அவங்க டீம் எல்லாம் என்னை எந்த இடத்துலையுமே கீழே விடலை அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே முதலே எழுதப்பட்டது, நாம் புதுசாக இதில் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ கடவுள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை இந்த ஜேர்னிக்குள்ளே கொண்டு ஹஸ்பண்ட் என்னை 2 வருஷம் நல்லா டியூன் பண்ணிட்டாரு. டியூன் பண்ணதோடு இல்லாமல் நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இது உன்னோட டர்ன் அப்படின்ட்டு போய் படுத்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டெல்லாம் அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவ்வளோ அழுகாச்சி வரும். கடவுளே, ஏன் இப்படி ஒரு சோதனையை இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுக்கு கொடுத்தியே அப்படின்ட்டு. அதில் எல்லாம் நான் அழுகாத நாட்கள் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், எப்பவும் என் பிள்ளைய ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பார்க்கணும், என் முன்னாடி அவன் எக்காரணத்து கொண்டு அழுகக்கூடாது, அவன் என் முன்னாடி அழுதுட்டான் அப்படின்னா அதோட என்னோட லைஃப் முடிஞ்ச மாதிரி அப்படிங்கிறத ஒன்று சொன்னார். அப்போ தான் யோசித்தேன், நாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்க, முக்கியமாக குழந்தைங்க, அம்மா அப்பா, இவங்க 4 பேர்த்தோட லைஃப்பும் நாம் எவ்வளோ தைரியமாக இருக்கிறோமோ அதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, எவ்வளோ கவலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த இடத்துலையே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும்,
நாங்கள் 2 பேர் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். வெளியே ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் கூட வீட்டுக்குள்ளே பேசிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் அப்படி தான். நான் எந்த இடத்துலையும் டவுன் ஆகக்கூடாது, ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சராக உனக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட ஹஸ்பண்ட் வந்து ஷேர் பண்ணாமல் விட்டுட்டாரு. நான் வந்து ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவேன். கார்டனிங் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இப்படி தான் என்னோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஆனால் இவர் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவரோட மொபைல் பாஸ்வேர்டு கூட எனக்கு தெரியல. அவர் வந்து டெய்லி மாற்றிட்டே இருப்பார். ஏன்னா மித்துக்குட்டி வந்து 2 கேம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை வந்து விளையாண்டுட்டே இருக்கானே அப்படிங்கிறக்காக, அதாவது மொபைலில் வந்து அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ வந்து இங்கே பேனிக் அட்டாக் வந்ததோ அப்போ இத்தனை விஷயங்கள் யோசிச்சு பாப்பாட்ட வந்து எதுவாக இருக்கும் கெஸ் பண்ணி சொல்லுன்ட்டு பாஸ்வேர்டு வாங்கினேன். அப்புறம் ஜிபே பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க சேலஞ்சிங். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒய்ஃபாக தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து அவரோட ப்ரைவசிக்குள்ளே நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜிபேயோட பாஸ்வேர்டு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் பேங்க்கோட பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிருச்சு. மோஸ்ட்லி அவர் வந்து செடேஷன்லேயே இருந்தார். அவர் கண்முழிக்கும் போது நான் போய் பாஸ்வேர்டு கேட்டேன் அப்படின்னா அதை விட மோசமான விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. ஒரு வழியாக ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்துக்கிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் 2 பேர்த்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அப்புறம் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஃபேமிலி இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 60 lakhs வரை கிளைம் பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்து 60 lakhs எல்லாம் பத்தல. ஏன்னா பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs பக்கம் செலவாயிருச்சு. அண்ட் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து இப்போ வரைக்கும் ஒரு 80 பக்கம் வந்து தொட்டாச்சு. அதாவது 80 lakhs வரைக்கும் தொட்டாச்சு. ஒன்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் முடிய வருது அப்படின்னு தெரியும் போது நாங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டுக்குள்ளே போயிட்டோம். இன்னைக்கு வந்து குக்கிங்காக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் இண்டஸ் வேலியிலேருந்து ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட ப்ளாகில் யூஸ் பண்ணது தான். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இல்லை. சரின்ட்டு இந்த தடவை இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் இருக்குது. இந்த காம்போ ஆஃபரில் வர கடாய் அப்புறம் தவா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். லைட் வெயிட்டாக இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் குக் அண்ட் சர்வ் ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு 2 பீஸ் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக இதை ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ விளாக்குள்ளே வரேன். அதாவது நாம் வந்து இந்த டைமில் இப்போ ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஃபேமிலியோட ஹெட், அவர் போய் படுத்துட்டாரு அப்படின்னா ஒரு ஒய்ஃபாக எத்தனை விஷயங்கள் வந்து நம்ம தலைக்கு மேலே ஓடும். எந்த வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்? குழந்தைகளோட படிப்பு, வீட்டு ரெண்ட்டு, எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் வந்து இருந்தே இருக்கும். இதில் எதுவுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நல்லா வந்து ஓட ஆரம்பிச்சாச்சு. இனி லைஃப் வந்து இதை நோக்கி தான் போகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணாக எவ்வளோ விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணுமோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் என் மனசில் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேன். நானே சில நேரத்தில் யோசிப்பேன், அபி நீயா இத்தனை விஷயங்கள் பண்ணின அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ கடவுள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனசை வந்து கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். எந்த இடத்துலையுமே குழந்தைங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஏங்கக்கூடாது. இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய விஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து நல்லாகி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சென்னை விட்டு ஒரு 1 to 1.5 years வந்து போக முடியாது. அதனால தான் இப்போ சென்னைக்கே ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்ட்டு வீடும் பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொண்ணுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். அது வந்து ஏதோ ஒரு நேரத்தில் ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி நேரங்கள் மட்டும் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 ரூபா நம்மளோட பர்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணுனா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. எப்பவும் வந்து பணத்துக்காக ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுனா போதும். அதில் இருக்கிற சேவிங்ஸ் இந்த மாதிரி நம்ம தினமும் கடைபிடிச்சிட்டு வந்தாலே அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ரொம்ப எக்கச்சக்கமான சேலரி எல்லாம் எனக்கு யூடியூப்லேருந்து வரதில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாம் லைஃப்பை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லேடிஸ் வந்து எந்த ஒரு நேரத்துலையும் வந்து ரெஸ்ட் எடுக்காதீங்க.
ஏதோ ஒரு வேலை வந்து பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் மெசேஜாக எடுத்துக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து பிளான்ட்ஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸ். இது ரெண்டுமே அப்பப்போ யோசிச்சுட்டே இருப்பேன். செடிகளை நினைக்கும் போது நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறணும் அப்படின்ட்டு இருக்கும். என்னோட பிள்ளைகளாட்ட தானே வளர்த்தினேன். ஸோ ஹரிஷ்மிதா மித்ரனை பார்த்துக்கிறதுக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க, நான் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன். இவங்களெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டனே அப்படின்ட்டு நினைக்கும் போது கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்பப்போ அங்கே வந்து ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன். அவங்களும் வந்து செடிகளாக நல்லா இருக்குமா, டெய்லி தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் நினைக்கும் போது அது எங்கிருந்து தான் கண்ணில் தண்ணி வரும்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் மிஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். வீட்டில் வந்து ஒரு பூங்கொத்தும் இந்த லெட்டரும் இருந்தது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து எழுதுனதை பார்த்துட்டு எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. என்னை பார்த்தா வீட்டில் வந்து பூவெல்லாம் வாங்கி வச்சு பழகினாங்களாம். இந்த இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கும் போது கண்டிப்பாக சிசி உங்களுக்கும் வந்து வாங்கணும்னு தோணுச்சு, இந்த லெட்டர் பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பரும் வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கூட பேசல, ஏன்னா அதுக்கப்புறம் வேலைகள் இருந்துகிட்டே இருந்தது. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூப்பிட்டு பேசணும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்ருக்கேன். அவங்க மட்டும் இல்லை, அப்பா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் தேடி வந்து பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் பிரசாதம் அப்படின்ட்டு 2 hours ஆட்டோலேயே வந்து என்னை பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் வந்து எந்த நேரத்துலையும் ரிசர்வ்டாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து மனம் விட்டு பேசணும், நல்ல ஆட்களை வந்து சுற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எனக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் வந்து நம்மளோட ஃபேமிலியிலிருந்து கிடைச்சிது. ஸோ அதுக்கு எல்லாமே நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு வகையில் எனக்கு எப்படியாச்சும் ஒரு பிரசாதம் வந்துடும், அது போய் அவருக்கும் கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து அவரோட கண்டிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோவில் தான் இருக்கார். நிறைய பேர் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சான்னு கேட்டிருந்தீங்க. லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு போகிறோம் அப்படின்னா நிறையா பேராமீட்டர்ஸ் வந்து ஒத்து போகணும். டோனர்ஸோட லங்கோட இருக்கிறதுலையே ரொம்ப ரிஸ்கியான டிரான்ஸ்பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மற்ற ஆர்கன்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது வந்து ஒரு நாளில் முடியறதில்ல, ஒரு லாங் ஜேர்னி அப்படின்ட்டு தான் சொல்லலாம். எக்மோவில் வந்து ஒரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. ஸோ லங் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான்ட்டு லாஸ்ட் டைம் வந்து நம்ம சிடி ஸ்கேனில் பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லங்குமே ஃபங்க்ஷன் இல்லை. அது வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான டெஸ்ட் இதெல்லாமே போயிட்டுருக்கு. காலையில் ஒரு 8:39 அப்படிங்கும் போது டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கும். அப்படியே யாரோ ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆன மாதிரி நினச்சிட்டு தான் உள்ளே போவேன். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க சொல்கிறது நமக்கு காதிலே ஏறாது. ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயத்த நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் அங்கே படுத்திருக்கிறது வேற ஒருத்தர், 3வது மனுஷங்களாக இருந்து நீ என்ன யோசிப்பியோ அதை வந்து யோசித்து அந்த இடத்துல டாக்டர்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டே போவேன். நிறையா இடங்களில் ரொம்ப தைரியமாக முடிவும் எடுத்திருக்கேன். பட் அந்த முடிவு நமக்கு தப்பாக போயிருமோ அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் போகலை, கடவுள் புண்ணியத்தில். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், மித்துக்குட்டி வந்த உடனே கிளம்பிட்டானே அப்படின்ட்டு. அன்னைக்கு காலையில் ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு 2 மணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயாச்சு, கார்டியாக்கு நம்ம வந்து எக்மோ போடணும் அப்படின்ட்டு. நான் அந்த இடத்துல வந்து போட வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா ப்ரெஷர் வந்து தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. கார்டியாக்கு போட்டோம் அப்படின்னா 5 daysல அவர் வெளியே வரணும்னு சொன்னாங்க. அவரோட உடல்நிலையை பார்த்தா 5 நாளில் அவருக்கு அந்த எக்மோலேருந்து வெளியே வருவாருன்னு எனக்கு தோணலை. அப்போ நான் சொன்னேன் அதுக்கு வேண்டாம், பட் ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹோல்ட் பண்ணேன். அப்புறம் வந்து மித்துக்குட்டி பாப்பா, ஏன்னா அவங்க வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஸோ மித்துக்குட்டி பாப்பா அம்மாவையெல்லாம் அன்னைக்கே வந்து நைட்டாக ஊருக்கு அனுப்பிட்டேன். குழந்தைங்க இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதுலேயும் மித்து வந்து ரொம்ப அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணான், அழுக ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப பயந்துக்கிட்டான். பட் அன்னைக்கு எடுத்த முடிவு வந்து தப்பாக போயிடுமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் அடுத்த நாள் வந்து ப்ரெஷர் நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு, மருந்தே இல்லாமல் ஸ்டேபிள் ஆச்சு. சரி ஓகே, நாம் அந்த எக்மோக்கு போகாமல் இருந்தது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அவரோட உடல்நிலை இப்படி தான் இருக்குது. நமக்கு மற்ற ஆர்கன் சப்போர்ட் பண்ணினா தான் லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கே போக வேண்டியதாக இருக்குது.
பாப்பா வந்து என்னை மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான். அவள் வந்து ஹக் பண்ணிட்டு எனக்கு நல்லா ஆறுதல் சொல்லுவா. டெய்லி கால் பண்ணி சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இந்நேரம் வரைக்கும் எதுக்கு ஆன்லைனில் இருந்தீங்க, இதெல்லாமே கேட்பா. நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா, உங்க உடம்ப நீங்கள் பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் குழந்தைக்கான அக்கறை வந்து அவகிட்ட நல்லா பார்க்கலாம். ஒரு தாயாட்ட நீ பார்த்துக்கிறான். எனக்கு வந்து விலாகில் சிம்பத்தி கிரியேட் பண்ணி வியூஸ் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ணமும் இல்லை. லைஃப்பில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் பண்ணோங்கிறது இல்லை இல்லையா. இது எவ்வளோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து நிறையா பேத்துக்கு லெசனாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் விலாகில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்து எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத நான் கடவுளில் வேண்டிக்கிறேன். என்னையோட இதெல்லாம் முடிஞ்சு போகட்டும். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே வரக்கூடாது. பட் எனக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். உங்கள் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக வேணும். சீக்கிரமாகவே வந்து அவர் குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட வேண்டுதலும். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு மறுபடி என்னோட இந்த டஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.